ஃபில்டர் மெனு ஆப்ஷன்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1-to-1 ஆன்லைன் கிளாஸும் நான் கண்டக்ட் பண்ணுறேன். ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், InDesign, CorelDRAW, XD, ஃபிக்மாக்கும் கூடி சீக்கிரம் ரெடி ஆயிரும். இப்போதைக்கு இந்த 5 சாஃப்ட்வேர்ஸுக்குமே USP கோர்சஸ் மாதிரி ஆன்லைன் கிளாஸும் அவைலபிள் இருக்குது. ஸோ 1-to-1 ஆன்லைன் கிளாஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அதோட ஃபீஸ் டீட்டெயில் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நம்மளோட USP கோர்சஸில் பார்த்தீங்கன்னா இந்த 5 சாஃப்ட்வேர்ஸுக்குமே மாஸ்டரிங் லெவலில் இருக்கும். எல்லாமே தமிழில். எல்லா சாஃப்ட்வேர்ஸுக்குமே ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கோட டெப்த்தாக இருக்கும். இப்போ நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே சாஃப்ட்வேர் பேஸ்டான ஒரு பேசிக் ட்ரைனிங். டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸ் நல்ல டெப்த்தாக கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா USP கோர்சஸ் பிளான் பண்ணுங்கள். இந்த 5 சாஃப்ட்வேர்ஸுக்குமான ட்ரெய்லர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலே புரியும் எப்படி பை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் இதில் இருக்கும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கூட நீங்கள் USP கோர்சஸ் பற்றின டீட்டெயிலோ இல்லைனா ஆன்லைன் கிளாஸ் பற்றின டீட்டெயிலோ தெரிஞ்சுக்கலாம். இதில் லாஸ்ட் ஃபில்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃபில்டர் மெனுவில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் அப்ளை பண்ணிவிட்டு பர்டிகுலரான வேல்யூ படி கூட அப்ளை பண்ணியிருப்போம். சேம் வேல்யூ அகைன் கொடுக்கறதுக்கு சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆப்ஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரமாக பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபில்டர் மெனுவில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் அப்டேட் பண்ணிட்டாலே இது எனேபிள் ஆயிரும். இது கொஞ்சம் லேட்டாக பார்ப்போம். கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஃபில்டர்னு ஒன்று இருக்குது. இதுவுமே பெரிய அளவில் தேவைப்படாது. அதையும் நான் கொஞ்சம் லேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் மூணாவது ஆப்ஷன் நியூரல் ஃபில்டர். நீங்கள் ஒரிஜினல் வெர்ஷன் யூஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை இதில் சைன்இன் பண்ணியிருந்தாலோ அந்த ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் நியூரல் ஃபில்டருக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் ரீகால் பண்ணிக்கலாம். இப்போ டேரெக்டாக ஃபில்ட்ரு கேலரி வந்துடுறேன். ஃபில்ட்ரு கேலரி ரொம்ப பழைய ஆப்ஷன் தான். கிட்டத்தட்ட ஃபோட்டோஷாப் வந்தானிலேருந்து இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்பெஷலாக இதில் எதுவுமே அப்டேட் ஆகிக்கல. இதில் இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே பிரிண்டிங்கை விட டிஜிட்டலில் கண்டிப்பாக கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏதாவது வித்தியாசமான ரிசல்ட் கிடைக்கும். அந்த டைமில் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் எல்லாமே சிம்பிளாக கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ப்ரிவியூ தெரியும். உங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் இது. செகண்ட் ஆப்ஷன் ப்ரஷ் அண்ட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏதாவது பேக்ரவுண்ட் இமேஜ்லலாம் இதை அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்க தான் செய்யும். கிளாஸ் எஃபெக்ட் மாதிரி இருக்குது. டேரெக்டாக இதுக்கு வந்துடுறேன். ஸ்கெட்ச். ஏதாவது கொஞ்சம் க்ரியேட்டிவ் ஏதாவது ஒர்க் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் நம்மளோட ஐடியா அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் இது கொஞ்சம் பழைய ஆப்ஷன் தான். கொஞ்சம் வித்தியாசமாக திங்க் பண்ணி ஏதாவது க்ரியேட்டிவ் ஒர்க் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாலும் அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். பட் டிஃபால்ட்டாக இருக்கிறதே கரெக்டாக தான் இருக்கும். கேன்சல் பண்ணுறேன். செகண்ட் கேமரா ஃபில்டர் அப்படின்னு ஒரு முக்கியமான ஆப்ஷன் இருக்குது. எவ்வளோ காஸ்ட்லி கேமராவில் எடுத்தாலும் கண்டிப்பாக அதில் ஃபோட்டோஷாப்பில் ஏதாவது ஒரு சின்ன டச் பண்ணுவாங்க. இல்லைனா லைட் ரூமில் ஏதாவது ஒர்க் பண்ணுவாங்க. அது எவ்வளோ பெட்டரான ரிசல்ட்டை கொடுத்தாலும் அகைன் அதில் ஒரு பெட்டரான ரிசல்ட்டை கண்டிப்பாக கொஞ்சம் எடிட் பண்ணி எடுக்க முடியும். ஒரு சில கேமராவில் உள்ள ஃபோட்டோவை நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிங்கன்னா டேரெக்டாக கேமரா ஃபில்டரில் தான் அது ஓப்பன் ஆகும். இந்த ஆப்ஷன் மூலமாக ஃபோட்டோஸை கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணலாம். இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு பேசிக். கிட்டத்தட்ட இமேஜ் மெனுவில் நம்ம பார்த்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் கவர் ஆகிருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோஷாப் தெரிஞ்சிருக்கவே மாட்டாங்க. லைட் ரூமில் ஒர்க் பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா இதில் ஒர்க் பண்ணுவாங்க. டிஜிட்டலை பொறுத்தவரையில் கேமரா ஃபில்டர் மூலமாகவே நம்ம ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இதிலே நமக்கு ஓரளவு தேவையான ரிசல்ட் கிடச்சிரும். நான் கீழே இருந்தே அப்டேட் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஆப்ஷன் கலர் கம்மியாக இருந்ததுன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டிக்ரீஸ் பண்ணுறதுக்குமான ஆப்ஷன். இது லெஃப்ட்டில் வச்சோம்னா பிளாக் அண்ட் ஒயிட் வரும். ரைட்டில் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். வைப்ரன்ஸ் எப்போயுமே டிஜிட்டலை பொறுத்தவரையில் இந்த மாதிரி டார்க் தாராளமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பிரிண்ட் ஆக போகிறதே இல்லை. நான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக வைக்கிறேன். பட் நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே வைங்க. பிளாக் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் மைல்டாக வச்சுக்கலாம். ஷேடோ அதாவது பிளாக் டெப்த், ஹைலைட்ஸ் அது நார்மலாகவே இருக்கட்டும். கான்ட்ராஸ்ட். இமேஜ் மெனுவில் எந்தெந்த ஆப்ஷன்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கன்ஃபியூஸாகவே இருக்கும். பட் இதில் ஒரே டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். அகைன் அண்ட் அகைன் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு இந்த நேமும் மைண்டில் வந்துடும். இதோட ரிசல்ட்டும் உங்களுக்கு புரிய வந்துடும். சின்ட்டில் நான் கை வைக்கல, ஏன்னா கலரே சேஞ்ச் ஆயிரும். டெம்பரேச்சரும் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டாம், ஏன்னா அது ஒரு மாதிரி ஆயிரும். ஸோ அது அப்படியே இருக்கட்டும். இப்போ பேசிக்கை முடிச்சிட்டேன். அடுத்து கர்வ்ஸ். கர்வ்லையும் ஏதாவது சேஞ்ச் பண்ணால் பண்ணலாம். பட் பேசிக்லேயே நிறைய அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். அதனால் அப்படியே இருக்கட்டும். டீட்டெயிலில் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். நாய்ஸ் இருந்துச்சுன்னா நாய்ஸை ரிடக்ஷன் பண்ணுறேன் இந்த மாதிரி. ஸோ ஃபுல்லாக வைக்கும்போது இமேஜ் கொஞ்சம் பிளர் ஆகும். அதனால் கம்மியாகவே வைங்க. ஷார்ப்பனை கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி இந்த நாய்ஸ் ரிசல்ட் அதில் தெரியாது. பிஃபோர் ஆஃப்டர் இந்த மாதிரி இமேஜ்லாம் பிரிண்டிங் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ஆனால் டிஜிட்டலில் இது எப்படி இருக்கோ இதே மாதிரி தான் இருக்கும். அதனால் டிஜிட்டலை பொறுத்தவரையில் எப்போயுமே கொஞ்சம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அந்த இமேஜ் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ஸோ பிஃபோர் ஆஃப்டர் இந்த ஃபில்டர் மெனுவில் ரொம்ப முக்கியமான ஆப்ஷன் தான் இது. ஸோ இதை நல்லா ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த ஆப்ஷன் ஃபில்டர் மெனுவில் லிக்விஃபைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை எடுத்துக்கிறேன். இதை மேக்ஸிமம் யூஸே பண்ண வேண்டாம். இந்த மாதிரி அப்படியே மாறும். ஸோ பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன், அப்புறம் இந்த ஆப்ஷன். ஏதாவது ஃபோட்டோவில் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணனா மட்டும் பண்ணுங்கள். மற்றபடி ரொம்ப யூஸ் பண்ண வேண்டாம். அண்டு கொடுத்துட்டேன். ஃபோட்டோ மனிப்புலேஷன் பண்ணும்போது இந்த ஆப்ஷன்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பிளர்
ஸ்டுடியோவில் நிறைய பேக்ரவுண்ட் வச்சுருப்பாங்க. டிஜிட்டல் டிசைனை பொறுத்தவரையில் பேக்ரவுண்ட்ஸ் நம்ம பெரிய அளவில் நம்மகிட்ட இருக்காது. சிம்பிளாக ஏதாவது ஒரு இமேஜ் எடுத்து பிளர் பண்ணி அதை தான் பேக்ரவுண்டாக யூஸ் பண்ணுவோம். இப்போ இது ஒரு இமேஜ், இதை நம்ம பிளர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பேக்ரவுண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பிளரில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. டேரெக்டாக இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிடலாம். 1000 வரைக்கும் பிளர் வேல்யூ இருக்குது. முன்னாடி 250 வரைக்கும் இருந்துச்சு. இப்போ நல்லா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பிஃபோர் ஆஃப்டர் இந்த மாதிரி வச்சுட்டு இதில் ஏதாவது நம்ம ஒர்க் பண்ணலாம். ஏன்னா நம்மகிட்ட பேக்ரவுண்ட் இல்லாதனால இருக்கிற ஏதாவது ஒரு இமேஜை பிளர் பண்ணி அதையே நம்ம ஒரு பேக்ரவுண்டாக யூஸ் பண்ணலாம். இதில் டெக்ஸ்ட் வைக்கலாம், இதில் ஏதாவது எலமெண்ட் வைக்கணும் கூட வச்சுக்கலாம். நல்லா விசிபிளாகவே இருக்கும். அந்தந்த இமேஜ் கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம எதாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது இமேஜ் பிளர் பண்ணோன்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் மோஷன் பிளர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த கார் மட்டும் தனியாக கட் பண்ணியிருக்கேன். இந்த பேக்ரவுண்டில் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர் மெனுவில் பிளரில் மோஷன் பிளர் இதுலேயும் நம்ம வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணலாம். எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து இந்த மாதிரி தெரியும். இந்த மாதிரி கார் இல்லாட்டி ரேசிங் சம்மந்தப்பட்ட எந்த இமேஜாக இருந்தாலும் கண்டிப்பாக இது யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ப்ராடக்ட்டை விசிபிளாக கண்டிப்பாக அவங்க காமிக்கணும். ரன்னிங்கில் இருக்கும்போது எல்லா டைமும் பெட்டராகவே ஒரு ரிசல்ட் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி பேக்ரவுண்டை மோஷன் பண்ணிவிட்டு ஈஸியாக நம்ம அதை மேட்ச் பண்ணி விட்றலாம். இப்போ இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிறத மட்டும் கொஞ்சம் டச் பண்ணிட்டோம்னாலே சரியாக வந்துடும். கம்ப்ளீட்டாக தனியாக ஒரு பேக்ரவுண்ட் வச்சிட்டிங்கன்னா அது அக்யூரேட்டாக மேட்ச் ஆயிரும். ஓரளவு கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ரேடியல் பிளர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. செலெக்ஷன் டூல் எடுத்துகிட்டு இந்த வீல் மட்டும் செலக்ட் பண்ணுறேன். காரை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு லேயர் வையாக காப்பி பிக்சலில் மட்டும் லாக் பண்ணிட்டேன். இந்த லேயருக்கு ஃபில்டர் மெனுவில் பிளரில் ரேடியல் பிளர். இந்த ரேடியல் பிளரை விட இப்போ ஒரு ஆப்ஷன் நல்லா அப்டேட் பண்ணிட்டாங்க. இதில் கொஞ்சம் கம்மியாக வேல்யூ வைக்கிறேன். ஸோ இந்த கார் அப்படியே ரன்னிங்கில் இருக்க மாதிரியும் காமிச்சிக்கலாம். அதை நம்ம வீல் மட்டும் காமிக்க முடியாது, கண்டிப்பாக டயர்லேயும் கொஞ்சம் காமிக்கணும். பட் இப்போதைக்கு இந்த ஆப்ஷன் வீல்லே ட்ரை பண்ணலாம். இது ரேடியல் பிளர் மூலமாக பண்ணியிருக்கோம். இப்போ சேம் ஆப்ஷன் டேரெக்டாக அந்த காரே செலக்ட் பண்ணிவிட்டு பிளர் கேலரியில் ஸ்பின் பிளர்னு ஒன்று இருக்குது. ரேடியல் பிளரை விட இந்த ஆப்ஷன் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ இதே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணுங்கள். ஃபீல்டு பிளர்னு கொடுக்குறேன். இதில் கிளிக் பண்ணிவிட்டேன். வேல்யூ 0 பண்ணிட்டேன். அதே போல் 0. இது ஒரு வித்தியாசமான க்ரியேட்டிவான பிளர் தான். பட் இது கொஞ்சம் நாள் டைம் எடுக்கும். ஸோ எந்த மாதிரியான பிளர் ஆப்ஷன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு டெமோ தான், ஓகே பண்ணுறேன். இது 2 லேயராக வச்சும் பண்ணலாம், இந்த மாதிரியும் பண்ணலாம். இந்த பிளர் கேலரியில் இருக்கிற எல்லாமே நல்லாயிருக்கும். எஸ்பெஷலாக ஃபீல்டு பிளர் கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷன். இந்த மாதிரி ஃபோட்டோ ஒர்க் பண்ணும்போது தாராளமாக அதை யூஸ் பண்ணலாம். இந்த பிளரை விட பிளர் கேலரி நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலாக ஃபோட்டோ ரீடச்சிங், ஃபோட்டோ ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிஜிட்டலை பொறுத்தவரை நம்ம சிம்பிளாக காஷன் பிளரே வச்சுட்டு எரேசர் டூல் வச்சு நம்ம அழிச்சு விட்டுறலாம். ஸ்டுடியோ பொறுத்தவரையில் பிளர் கேலரியில் உள்ள ஆப்ஷன் எல்லாமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் அகைன் ஐரைஸ் பிளர்னு ஒன்று இருக்குது. இது ஒரு டைப் ஆஃப் ஆப்ஷன். பட் நல்ல டைம் எடுக்கும். கொஞ்சம் பெட்டரான சிஸ்டத்துலேயே நல்ல டைம் எடுக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஒரு சில சிஸ்டத்தெல்லாம் அப்படியே ஹேங் ஆகியே நின்றோம். கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி ஆப்ஷன் இதில் இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் க்ரியேட்டிவாகவே இருக்கும். இதை வெர்டிக்கல் ஹரிசாண்டலாகவும் மாற்றலாம். இதுவும் ஒரு வித்தியாசமான க்ரியேட்டிவான ஆப்ஷன் தான். ஓகே பண்ணுறேன். அப்புறம் கடைசி ஒரு ஆப்ஷன் ஸ்பின் பிளர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதையும் ஏதாவது கார் வீல் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் டிஸ்டோர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது, யூஸ் பண்ணி பாருங்கள். இதுவும் மனிப்புலேஷன் டைமில் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது வித்தியாசமான எடிட்டிங் பண்ணும்போது இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது, யூஸ் பண்ணி பாருங்கள். பிகினிங்கில் ஃபில்டர் மெனுவில் உள்ள எல்லா ஆப்ஷனுமே கொஞ்சம் பிடிக்கும். ஆனால் அஃபிஷியலாக நம்ம ஒர்க் இம்ப்ளிமெண்டேஷனில் இதில் எந்த ஆப்ஷனும் நம்ம பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம். கேமரா ஃபில்டரையும் பிளரையும் தவிர இதில் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ ஃபோட்டோ மனிப்புலேஷன் பண்ணிங்கன்னா மட்டும் டிஸ்டோர்ட் அப்படிங்கிறதுல உள்ள எல்லா ஆப்ஷன்ஸுமே கொஞ்சம் தேவைப்படலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நாய்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதிலே ஒர்க் பண்ணி பார்த்துடலாம். ஆட் நாய்ஸ். ஃபோட்டோ ரீடச்லாம் பண்ணும்போது பேக்ரவுண்ட் தனியாகவும் இமேஜ் தனியாகவும் தான் கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவாங்க. ரெண்டும் மேட்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக நாய்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு இமேஜில் பேக்ரவுண்டும் இமேஜும் சரியாக மேட்ச் ஆகாமல் இருந்துச்சுன்னா மைல்டாக நாய்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பிக்சலேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. டிஃபால்ட்டாக வரக்கூடிய வேல்யூ வச்சுட்டே ஓகே பண்ணுறேன். இந்த மாதிரி ரிசல்ட். ஸோ இதில் இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே யூஸ் பண்ணி பாருங்கள். எல்லாமே டைரெக்டாக லேயர்லேயே அப்ளை ஆகும். அதனால் ஒரு டூப்ளிகேட் எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணுங்கள். பிக்சலைட் மொசைக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் ரெண்டர் அப்படிங்கிற ஆப்ஷனில் ஒரு சில சப் ஆப்ஷன் இருக்குது. இதில் டைரெக்டாக இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். லென்ஸ் ஃப்ளேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த மாதிரி எடுத்துகிட்டு சன்லைட்டுக்கு ஏற்ற மாதிரி வைக்கணும். இதில் ஒரு கிளிக் பண்ணுறேன். ஏன்னா ஆல்ரெடி இதில் தான் சன்லைட் இருக்குது, அதுலேயே நான் வச்சுட்டேன். இதில் டைரெக்டாக ப்ரிவியூ கிடையாது, அதனால் ஓகே பண்ணி பார்த்துடலாம். இந்த மாதிரி அப்டேட்டாக இருக்குது. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபெக்டாக தான் இருக்கும். ஏன்னா இதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் தெரியாது. இந்த ஆப்ஷனும் தேவைன்னா யூஸ் பண்ணுங்கள். லைட்டிங் அப்ளை பண்ணுறது ஆப்ஷன். பட் அதில் இருக்கிற எக்ஸாக்டான ப்ராடக்ட் இல்லாட்டி சப்ஜெக்டில் எந்த ஒரு லைட்டிங்கும் படாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. பேக்ரவுண்ட் பேஸ்டாகவே மெர்ஜ் ஆகிருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
அகைன் அந்த ஆப்ஷன் எடுக்கிறேன், லென்ஸ் ஃப்ளேயர் அப்படின்னு. இதுலேயும் ஒரு சில சப் ஆப்ஷன் இருக்குது, இது கொடுத்து பார்க்கலாம். ஸோ லைட்டிங் ஏதாவது தேவைப்படுச்சுன்னா இதை யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் ஷார்ப்பனுமே நல்ல முக்கியமான ஆப்ஷன் தான். ஃபோட்டோ கொஞ்சம் டல்லாக இருந்ததுன்னா யூஸ் பண்ணுங்கள். இந்த இமேஜ் ஆல்ரெடி கரெக்டாக தான் இருக்குது, இருந்தாலும் கொடுக்குறேன். பிஃபோர் ஆஃப்டர் இதெல்லாம் பிரிண்டிங்கில் நல்ல வித்தியாசம் காமிக்கும், டிஜிட்டல்லையும் காமிக்கும். அதனால் கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணுங்கள். அண்டு கொடுக்குறேன். ஷார்ப்பன் எட்ஜஸ், இதுவும் நீட்டாக இருக்குது. பிஃபோர் ஆஃப்டர் ஷார்ப் மோர் அப்படின்னு ஒன்று இருக்குது, இது நல்ல ஷார்ப் ஆகிடுச்சு. பிஃபோர் ஆஃப்டர் எல்லா இமேஜிலுமே ஷார்ப்பன் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். பிஃபோர் ஆஃப்டர் அன்ஷார்ப் மாஸ்க்னு ஒன்று இருக்குது, அதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அதை டைரெக்டாக கொடுத்துட்றேன். இதில் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம், கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா. பிஃபோர் ஆஃப்டர் இப்போ இதில் ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். ஸ்டைலிஷ் நிறைய ஆப்ஷன் இருக்குது, இதில் ஆயில் பெயிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் எடுக்கிறேன். CS6க்கு அப்புறம் CC வெர்ஷனில் இது ஒர்க்காகவே இல்லை, இப்போ ரீசெண்டாக அப்டேட் பண்ணிட்டாங்க. இதில் டிஃபால்ட்டாக வரக்கூடிய வேல்யூ வச்சுட்டே நான் ஓகே பண்ணிட்டேன். இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இப்போ எரேசர் டூலை எடுத்துகிட்டு எரேஸ் பண்ணுறேன். அப்போ பின்னாடி இருக்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதாவது இந்த மாதிரி எக்ஸாக்டாக நமக்கு எது தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு மற்றதை அப்படியே எரேஸ் பண்ணுறோம். கொஞ்சம் கவனமாக டைம் எடுத்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நல்லா நீட்டாக இருக்கும், ஒரு வித்தியாசமான ரிசல்ட்டாகவும் இருக்கும். ஜஸ்ட் டெமோருக்கு தான், ஸோ ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணல, இந்த மாதிரியே இருக்கட்டும். இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்கிற லேயரில் நம்ம இதெல்லாம் எரேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பேக்ரவுண்ட் எல்லாமே ஆயில் பெயிண்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஆப்ஷன் தேவைப்படுச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள். அதில் டிஃப்யூஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுக்கு முன்னாடி அதையும் பார்த்துடலாம். இது மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா பிளண்டிங் மோடில் உள்ள டிசால்வ் ஆப்ஷன் மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு குவாலிட்டியான இமேஜை யாராவது மிஸ்யூஸ் பண்ணக்கூட நினச்சிங்கன்னா சிம்பிளாக அந்த ஆப்ஷன் வச்சு விட்ருங்க. கடைசியாக விண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஸ்டைலிஷில் விண்ட். இதுலேயே நமக்கு ப்ரிவியூ தெரியும். கார் இங்கே மாதிரி இருக்கிறதுனால நம்ம அந்த சைடு மூவ் பண்ணலாம். ஃப்ரம் த லெஃப்ட் அப்படின்னு கொடுக்குறேன், அப்ளை ஆகிடுச்சு. இப்போ இதே ஆப்ஷன் அதிகமாக வேணும் அப்படின்னா ஃபில்ட்ரு மெனுவில் லாஸ்ட் ஃபில்ட்ரு கொடுக்குறேன். விண்ட் அப்படின்னு வந்துடுச்சு, ஏன்னா நம்ம கடைசியாக இதுதான் அப்டேட் பண்ணோம். ஸோ இதே ஆப்ஷனை மறுபடியும் கொடுக்குறேன். கண்ட்ரோல் எஃப்னு கொடுத்தோம் அப்படின்னாலே சேம் ஆப்ஷன் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஃபில்டர்னு ஒன்று இருக்குது, இதை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னாலே இந்த லேயர் அப்படியே ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாறிடும். அந்த லேயரில் அப்டேட் ஆகாமல் தனியாக ஒரு எஃபெக்டாகவே இருக்கும். லேயர் ஸ்டைல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்துடும், ஏன்னா ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாறிடுச்சு. ஒருவேளை வேணா வச்சுக்கலாம், வேண்டாம்னா டெலீட் பண்ணிக்கலாம், ஹைடு பண்ணாலும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் வச்சுட்டு கூட நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். எல்லா ஆப்ஷன்ஸுமே நல்லா ரீகால் பண்ணுங்கள். ஸோ ஃபில்டர் மெனுவல் ஆப்ஷன்ஸ் கிளியராக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.